தச்சன் இந்த மாதிரி கட்டாய சுயம்பரம் நடத்த போறதா சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியில போவார். அப்படி வெளியில போன பிறகு சந்திரனோட அப்பா சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா இருக்காரு இல்லையா, அவரு சபையில எல்லாருக்கும் முன்னாடியே நின்னு அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இங்க ஜடனா இத்தனை காலமா இங்க இருந்தது, நிறைய அவமானங்களை சந்திச்சது, ஒரு வேலைக்காரன் மாதிரி வேலை செஞ்சது, இது எல்லாமே எல்லாம் வல்ல நம்ம மகேஸ்வரர் தான். நம்ம சிவன் தான் ஜடனோட ரூபத்துல இங்க வந்து இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சது. இதற்காக இதெல்லாம் செஞ்ச சதி தேவிய இந்த தச்சங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் முயற்சி பண்ணார். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லா பேரும் ஷாக் ஆயிடுறானுங்க. ஆனா இந்த தச்சனோ தன்னோட ஆணவத்தை கைவிடல, ஈசனோட வலிமையையும் உணரல அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் போது எல்லா பேரும் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீளல. வந்தது சிவனா இத்தனை காலமா இங்க மனித ரூபத்துல தங்கினதுன்னு சொல்ற மாதிரி எல்லா பேரும் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜடனை தேடி அந்த மருமக புள்ளியோட வீட்டுக்கு சதிதேவி போய்கிட்டு இருக்காங்க. குத்துமதிப்பா தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜடனோ நந்தி தேவர் வரதுக்காக காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. மருமக புள்ளியோட வீட்டை தேடி போன நம்ம சதிதேவி போற வழியிலேயே நம்ம சிவனை அந்த மரத்தடியில சந்திக்கிறாங்க. பார்த்ததும் இன்னும் அவங்க கண்ணுல கண்ணீர் தான் ஊத்துது, பட் ஆனந்த கண்ணீர். சிவனையே கண்கொள்ளாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. சிவனும் யாரோ நம்மள பாக்குறாங்கன்னு சொல்லி திரும்பி பாக்குறார். பார்த்தா நம்ம சதிதான். ஒரு வழியா நம்ம காதல் ஜோடி ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தோம். பாத்துக்க பேசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சிவனும் சதியை பார்த்து சிரிக்கிறார். நான் கூட முறப்பாரோ நினைச்சேன், நல்ல வேலை சிரிக்கிறார். அப்படியே கேமராவை அந்த காதல் ஜோடிக்கு அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சதி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாளா என் அரண்மனையில இருந்திருக்கீங்க, என் கூடவே இருந்திருக்கீங்க, இருந்தும் உங்களை நான் கண்டும் காணாம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க எனக்காக வந்தீங்க, ஆனா நானும் அதை அறியாம உங்களை விட்டு விலகி போனேன், அதுக்கும் மன்னிச்சுக்கங்கிறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான், நான் உங்களை கட்டிக்க அருகதை இல்லாதவதா, தகுதி இல்லாதவதா, என்ன மன்னிச்சுக்கங்கிறாங்க. உங்களை உதாசீனப்படுத்தினது இதுதான் கடைசியா இருக்கும், இனி என்னைக்குமே நான் உங்களை உதாசீனப்படுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சதிதேவி சொல்றாங்க. கைகூப்பி மன்னிப்பு கேட்கறாங்க. நல்ல மனசோட உண்மையான பக்தியோட உங்க காலில் விழுந்து யாராவது மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மன்னிப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சரி அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கவும் செய்யறாங்க. இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க விரும்பல, இப்பயே கைலாய மலைக்கு போயிடலாம், நீங்க எங்க இருக்க சொல்றீங்களோ அங்க இருக்க, எப்படி இருக்க சொல்றீங்களோ அப்படி இருக்க, என்ன உங்க கூட கூட்டு போனா மட்டும் போதுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதே சமயம் சதி இப்படி ஓடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அத பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அம்மாவும் இன்னொரு மரத்தடியில இங்க நடக்கிற கூத்த வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க நெஞ்சே பதறுது. இல்லமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ முன்ன பின்ன யோசிக்காம தச்சனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்ட, நீங்க சொல்ற மாப்பிளைய கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்ட, அந்த வாக்கு பொய்யாயிர கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்ல, அதுவும் எனக்கு தெரியும், நீங்க சொல்றது நிஜம்தான், ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்த சத்வீசன் கூட இந்த கல்யாணத்தை அவரே நிறுத்திட்டு இங்க இருந்து போயிட்டாரு. எங்க அப்பாவும் உனக்கு ஒரு சுயம்பரம் நடத்துறேன், அந்த சுயம்பரத்துல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமையை எனக்கு கொடுத்துட்டாரு, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, கைலாமலைக்கு கூட்டு போங்கன்னு சரி கேக்குறாங்க. ஆனா நம்ம சிவனோ ஒரு பொண்ணுதான் ஒரு குலத்தோட அடையாளம், அந்த குலத்தை வாழையடி வாழையா தலைத்தோங்க எடுத்துட்டு போறதும் ஒரு பொண்ணுதான், அதுலயும் குறிப்பா நீ யாரு, சதியோட பொண்ணு, பிரபஞ்ச அதிபதியோட பொண்ணு, பிரம்ம தேவரோட பேத்தி, நீ ஓடி போயிட்ட, வீட்டை விட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு சொன்னா உலகம் ஒன்ன பழிக்காதா, உலகத்துக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டான இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவன் எடுத்து சொல்ற. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு, குல கௌரவத்தை காத்துல விட்டுவிட்டு நீ என்னோட கைலாயத்துக்கு ஓடி வர்றது எனக்கு சரியா படலன்னு நம்ம சிவனே சொல்றாரு. அதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து சதியோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளையாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டேன்னா, உன்னோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச, உனக்கும் பிடிச்ச, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட குல பெருமையை நீ காப்பாத்து, அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னு சதி கிட்ட மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போறாரு. சதி எவ்வளவு ஆசையா இங்க ஓடி வந்தாங்களோ அந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப கரைஞ்சு போய் சோகத்தோட மொத்த ரூபமா சிவனின் முன்னாடி நிக்கிறாங்க. இதை கேட்டு இதுக்கப்புறமா இங்க இருக்க மாட்டேங்கிற மாதிரி சதி அங்கிருந்து கிளம்ப போற சமயம், கிளம்புறதுக்காக பின்னாடி திரும்புவாங்க பாருங்க, நம்ம நந்தி எப்பவும் போல குறுக்கால வந்து நிக்கிறார். இங்க நடந்த மேட்டர் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கேக்குறாரு சதி கிட்ட, தாயே உங்களோட முடிவுதான் என்ன அப்படின்னு கேட்டா, நான் விரும்புற அந்த சிவனே சொல்லிட்டாரு, குல கௌரவம் தான் முக்கியம், அப்பா அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு. சோ அவங்களோட சந்தோஷத்தையும் மீறி, அவங்களோட விருப்பத்தையும் மீறி, அவங்கள கஷ்டப்படுத்தி நான் ஓடி வர தயாராக இல்லை அப்படின்னு சதியே சொல்றாங்க. சிரிச்ச முகத்தோட சொல்றாங்க. இப்ப என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கு, என் மனசுல கவலை இல்ல, பயமும் இல்ல, இன்னைக்கு என்னோட இச்சை பூர்த்தி அடைந்ததுனால நான் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாங்க. இனி வரப்போற காலம் ஒளிமயமா எனக்கு தெரியுது, அதுல இருள் அப்படிங்கறத இனிமே நான் பார்க்க போறது இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் அரண்மனைக்கு திரும்பி போறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். சிவன் என்ன சொன்னாரு, அப்பா அம்மாவோட ஒப்புதல் இல்லாம ஓடி போறது தப்புன்னாரு, அவ்வளவுதானே. அதுக்காக நான் இப்ப விறுவிறுன்னு போறேன், என்னோட அப்பா அம்மாட்ட பேசி அவங்களோட விருப்பத்தோடயே நான் சிவனை ஏத்துப்பேன், சிவனோட எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட தூரமா ஒளிஞ்சிருக்கிற அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கு, சந்தோஷம் தான். பொண்ணு ஓடி போறதுக்கு தயாரா இல்ல, குறைஞ்சபட்சம் நம்ம கூட பேசி நம்மளோட சம்மத
சம்மதத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ண போறாளே அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். மாப்பிள்ளையும் இப்படி தங்கமான மனுஷனா இருக்காரு அப்படிங்கறதையும் அவங்க இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோடைய அரண்மனையை நோக்கி போறாங்க. இவ்வளவு காலமா நம்ம சிவன் என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தை இப்ப தாங்க பயவுள்ள எப்படி வெளியில ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும், நம்ம காதலிக்கிறோம் தான், கல்யாணம் பண்ணணும் தான். ஆனா உன்னோட அப்பா அம்மாவோட சந்தோஷத்தோட சம்மதத்தோட அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கறதா நம்ம சிவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சதியும் சரி நாமளும் சரி புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆயி போச்சுங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம், தச்சன் சிவன் மோசமானவன் சொல்லி குடும்பத்துல இருந்த எல்லா பொம்பளைகளோட மனசுலயும் சிவன் பத்தி அந்த எண்ணத்தை கொஞ்சம் மட்டமா வச்சிருந்தாரு, தப்பாவே வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, தனக்கு வரப்போற வருங்கால மாப்பிள்ளை நம்ம சிவன் எவ்வளவு தங்கமான மனுஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு மேட்டர் நமக்கு தெரிய வருதுங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல சதியோட அக்காமார்கள் ரெண்டு பேரு இந்த பக்கம் சப்த ரிஷிகள்ல முக்கியமான ரிஷிகளான பிறகு முனிகிட்டையும் காசிவ ரிஷிகிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த மேட்டர் நமக்கு தெரிய வருது. என்னன்னா பிறகு முனி கூட நம்ம தச்சனோட மருமக பிள்ளைகள்ல ஒத்தந்தானா. இங்க நிக்கிற அந்த ரெண்டு அக்காமார்களையும் கட்டிக்கிட்ட மாமமார்கள் இவங்க ரெண்டு பேர் தான். அது நமக்கு இப்பதாங்க தெரிய வருது. சபையில இவங்க கொஞ்சம் சிவனுக்கு சப்போர்ட்டா ஏதோ பேச வர, சிவனுக்கு கூட சப்போர்ட்டா பேச வரல, கட்டாய சுயம்பரம் தேவையா அப்படின்னு கேட்க வர இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்திருப்பாரு. அதை பத்தி தான் இப்ப பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா பண்ணது தப்பு, தன்னோட மருமக பிள்ளைகளை சபைக்கு மத்தியில வச்சு இப்படி அவமானப்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தனியா கூட பேசியிருக்கலாம், தனியா ஒரு ரூம்ல வச்சு கூட உங்க ரெண்டு பேரை திட்டுறதுக்கு மாமனாரா அவருக்கு உரிமை உண்டு. ஆனா சபைக்கு மத்தியில இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படியே குமுறாங்க. அங்க நம்ம காசிபிரிசி சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு எப்பேற்பட்ட ஆட்களை பிடிக்கும் தெரியுமா, சுய கௌரவத்தை தூக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் சிங்கிச்சா அப்படின்னு சிஞ்சா அடிக்கிறவங்களை மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஒரு வகையில சொல்ல போனா நானும் சரி பிறகு முனியும் சரி அவர் சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா போடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதனாலதான் எங்க ரெண்டு பேரையும் தான் பிள்ளைகளுக்கு மருமக பிள்ளையா தேர்ந்தெடுத்தாரோ என்னவோ அப்படிங்கிறார். நம்ம சிவனை அவர் எதிர்ப்பதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா சிவன் ஆமாஞ்சாமி போறவர் இல்ல, தனக்கு பட்டதை சரின்னா அப்படியே ஊனி நிக்கிறவர், சுயமரியாதை கொண்டவர், யாருக்காகவும் எதுக்காகவும் தான் முடிவை மாத்திக்காதவர். அதனாலதான் சிவனுக்கும் தட்சனுக்கும் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இத பத்தி நீங்க கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற அதித்தி அக்கா சொல்ல, அதுக்கு அவர் புருஷன் இல்ல வேண்டாம், சதியோட மேட்டரை இன்னும் தீர்ந்தபாடு இல்ல, இந்த சமயத்துல நாம போய் புது பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம், காத்திருப்போம் அப்படிங்கிறார். பிறகு முனி ஒருபடி மேல போய் மாமனாரா இருந்தாலும் அவரு எங்க அப்பாவுக்கு நிகரானவர், அவருக்கு எங்களை திட்டுறதுக்கான அந்த உரிமை உண்டு அப்படின்னு பேசும்போது அவங்க பொண்டாட்டி, அதுக்காக உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா, என்னதான் இருந்தாலும் என்னதான் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்டாட்டி பேசுறாங்க. அதுக்கு நம்ம பிறகு முனியோ, இல்ல நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துப்போம், சப்த ரிஷிகள்ல நாங்க ரெண்டு பேர் தான் இங்க இருக்கோம், மீதி ஆட்கள் வெளியில இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க, அவங்களோட கோவத்தை குறைச்சு அவங்கள நல்லபடியா அனுப்பி வைப்போம், அந்த வேலையை முத பாக்கலாங்கிற மாதிரி பிரகுமணியும் பேசுறாரு. காசிபரே வாங்க போலாம் அப்படின்னு காசிபரை கூட்டிட்டு அவரும் கிளம்பி போறார். போய் ஒரு கூட்டத்தை கூட்டி கோவப்பட்டு இருக்கிற சப்த ரிஷிகள்ல மீதி ரிஷிகள் எல்லா பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். தட்சன் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நீங்க இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார் பிரகுமணி. அதுக்கு நம்ம சந்திரரோட தகப்ப இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்த அவமானம் கோபம் இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா சதி தட்சனுக்கு பொண்ணா பிறந்ததே சிவனை மணக்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக தான். அப்படி இருக்க சிவனை விடுத்து இன்னொருத்தரோட கல்யாணமா சுயம்பரமா இதுக்கு ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி ஒத்த கால நிக்கிறாரு அவரு. சரி அதை விடுங்க, ஜோதிடத்தை கணிக்கிறதுல உங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்ல பிரகுமணி, நீங்களே என்ன பண்ணுங்க, தட்சனுக்கும் தட்சனோட பொண்ணு சதிக்கும் ஜோசியம் பாருங்க, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கணிங்க, சிவனோட கல்யாணம் நடக்க போகுதா இல்ல வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போகுதா அப்படிங்கறத கணிச்சு சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரகுமணி என்ன பதில் சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆர்வமா இவங்க பொண்டாட்டிமார்கள்லாம் பக்கத்துல இருந்து அப்படியே எட்டி பாக்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கங்கறத கேக்குறாங்க. பிரகுமணியும் இத பத்தி நான் ஏற்கனவே கணிச்சிட்டேன், என்னோட ஜோதிட கணிப்பின்படி சதியோட கல்யாணம் கண்டிப்பா சிவனோடு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கறத கணிச்சு வச்சிருக்கிறாரு அந்த மனுஷன். ஏற்கனவே எல்லா பேரும் மெர்சல் ஆயிராங்க, அப்படியா அப்படிங்கிற மாதிரி. உடனே சந்திரரோட தகப்பை எந்திரிச்சு நின்னு, எஜமானுக்கு விசுவாசம் காட்டலாம், ஆனா இந்த லெவலுக்கா உங்களோட கணிப்பே இப்படி சொல்லி இருக்க, இத பத்தி நீங்க தச்சங்கிட்ட எதுவும் சொல்லாம அவர் இஷ்டப்படி அவர் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். தச்சன் தலக்கணத்துல ஆடிக்கிட்டு இருக்கார், அதை கொஞ்சம் அடக்கி ஒடுக்கலன்னா அந்த தலக்கணமே அவரை அழிச்சிரும், அவர் பதவியை பறிச்சிரும், அதுக்கு முன்னாடி நீங்க அவருக்கு நல்லது செய்யறதா இருந்தா அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இனி எதையும் நம்மளால மாத்த முடியாது, சதியும் சிவனும் ஒன்னு சேரதற்கான அந்த நாட்கள் நெருங்கி வந்து விட்டன, அவங்க ரெண்டு பேரோட அந்த இணைப்பை இனி யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, தட்சனா இருந்தாலும் முடியாது, அதுவே இந்த திருஷ்டிக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம சதிதேவி சிவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்பா அம்மா சம்மதத்தோட சிவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமா வராங்க. அரண்மனைக்கு தன்னோட அறைக்கு வராங்க. என்னாச்சு போய் பாத்தையா பேசினியா அப்படின்னு கேட்க, ஆமா சிவனை பார்த்தேன் பேசினேன், அவர் குல கௌரவம் முக்கியங்கிறாரு, அப்பா அம்மாவோட சம்மதமும் முக்கியங்கிறாரு. இவ்வளவு நாளா அவர் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தது அதுதான், சிவனும் சதியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அப்பா அம்மாவோட சம்மதத்தோட. அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு காலமும் சிவனோட இடத்துல இருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிச்சதே கிடையாது,
ஆனா அவரோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சிருக்காரு. எனக்கு அவ பேர் வந்துருமோ, நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றாம போயிடுமோ அப்படின்னு ஒவ்வொன்னும் என் பக்கம் இருந்து அவர் யோசிச்சிருக்காரு. என் பக்கத்துல இருந்து அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் எப்படி கஷ்டப்படுவேங்கிறத கூட அவர் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அப்பா அம்மா சம்மதத்தோட அவங்க முன்னாடி நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இனி எனக்கு தேவை அப்பா அம்மாவோட சம்மதம். அவங்களோட சம்மதத்தை வாங்குறதுக்கு அதுக்கு முன்னாடி என் கூட பிறந்த அக்காமார்க உங்க எல்லாரோட சம்மதமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதியோ அதற்கென்ன நாங்க இருக்கோம், எப்படியாவது எப்பாடு பட்டாவது பர்மிஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க. அதே சமயம் இவ்வளவு நேரம் அந்த பக்கம் பிறகு முனியும் மித்த ரிஷிகளும் பேசிக்கிட்டு இருந்த மேட்டரை கேட்டுட்டு வந்த அக்காமார்க இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆஹா சந்தோஷம், இப்பதான் என் புருஷமார்கள் எல்லாம் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களோட ஜோதிட கணிப்பின்படி சதியோட கல்யாணம் சிவனை தவிர்த்து வேற யார் கூடயே நடக்க சாத்தியம் இல்லைன்னு அவரே கணிச்சு சொல்லிட்டாரு. எங்களோட சம்பந்தமும் உண்டு, எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா இப்போ அந்த சிவன் மேல எங்களுக்கு மரியாதை கூடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீ கொடுத்த அந்த வாக்குல இருந்து உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த சிவனே மனித ரூபம் எடுத்து உனக்காக வந்தாரு, ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இங்க வச்சு ஜடன் சிவன் தெரியாம ஜடன் கிட்டயே சிவனை மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வீட்டோட வாசல்ல ஒரு காவலாளி மாதிரி ஒரு செக்யூரிட்டி பாய் மாதிரி நிக்க வைக்கணும் சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட கோவப்படாம அவர் கேட்ட மாதிரியே சிலையை செஞ்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த பெரிய மனசு தன்மை வேற யார்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி அக்காமார்க பேசுறாங்க. அப்பா இவ்வளவு நாளா சிவனோட பெருமைகளை பத்தி நம்ம கிட்ட சொல்லாமையே நம்மள வளர்த்துட்டார். அதனாலேயே நாம அவரை கொஞ்சம் சந்தேகத்தின் பாலையே பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு சத்தியத்தின் வழி நடப்பவரே சிவன் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி அக்காமார்க பேசுறாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க பொறுங்க அப்படிங்கிறாங்க நம்ம சதிதேவி. அவசரப்பட வேண்டாங்கிறாங்க. முதல்ல நம்ம பேச வேண்டியது நம்மள பெத்த நம்ம தாய் கிட்ட, அம்மா கிட்ட தான் நாம இதை பேசணும். அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நாம அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையில தட்சன் தனித்திருக்க சப்தரிசிகள் போய் அவரை பார்த்து பேச போறாங்க. சந்திரரோட தகப்பன் தான் முன்னிலை வகித்து பேசுகிறார். உனக்கு அறிவு புகட்டத்தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம், உனக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்றோம் கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மனித ரூபத்துல ஜடனோட ரூபத்துல இங்க வந்து எல்லா அற்புதத்தையும் செஞ்சுட்டு போனது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த ஈசனே தான் அப்படின்னு சொல்றாரு. தட்சனுக்கு பயங்கர ஷாக்கு. நீங்க படுத்தின அவமானத்தையும் தாண்டி நீங்க கேட்ட மாதிரி இந்த அரண்மனையோட காவலாளி மாதிரி ஒரு சிவன் சிலையும் செஞ்சுட்டு போனாரு, அவருக்கு தான் உங்க பொண்ணு. சிவனுக்கும் சரிக்கும் திருமணம் நடந்தே ஆகணும். சப்த ரிஷிகளோட சார்பா எங்களோட முடிவா இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தோம், சொல்லிட்டோம், அம்புட்டுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. தட்சன் கேட்டு ஷாமா ஷாக் ஆகி எந்திரிக்கிறாப்ல. காசிப ரிஷியோ மாமா இதுக்கு நீங்க உடன்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நிறுத்துங்க அப்படின்னு தட்சன் சத்தம் போடுறாரு. எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானிக்க பாக்குறீங்களா? இந்த அவமானம் எனக்கு தேவைதானா? நம்ம அரண்மனைக்குள்ளேயே மாறு வேஷத்துல அந்த சிவன் வந்து புகுந்து ஏகப்பட்ட சேட்டையை பண்ணிட்டு போயிருக்கான், அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஏன் முன்னாடியே வந்து நிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கோவத்துல கொப்பளிக்க அதே சமயம் பொண்ணுகளும் அங்க வந்து சேர்றாங்க. அங்க வந்து நம்ம சதியை பார்த்து தகப்பன் தச்சன் சொல்றான், சதி என்னைக்குமே நீ ஈசனுக்கு பொண்டாட்டி ஆகணும்ன்ற அந்த ஆசையை வளர்த்துக்காத, என்னைக்குமே நீ ஈசனுக்கு பொண்டாட்டி ஆக முடியாது அப்படிங்கிறாரு. உன் விதிப்படி உனக்கு நடக்க வேண்டியது சுயம்வரம் தான். ஆனா அந்த சுயம்வரத்துல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். சுயம்வரத்துல உனக்கான மாப்பிள்ளைய நீ தேர்ந்தெடு, அதை தவிர உனக்கு வேற எந்த மார்க்கமும் கிடையாது அப்படிங்கிறார். உடனே கூட இருந்த அக்காமார்க அப்பா நீங்க பண்றது அநியாயம் அப்படின்னு சொல்ல வர எது நீதி எது அநீதிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்த எனக்கே நீங்க சொல்லி கொடுக்க வந்துட்டீங்களா, அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுக்க வந்துட்டீங்களா, அடங்குங்கடி அப்படின்னு திட்டுறாரு. அதே சமயம் பின்னாடியே தட்சனோட ஒய்ஃப் வராங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஆர்வம் சுத்தி இருக்கிற எல்லா பேருக்கும் இருக்கு. பசுதி அம்மா வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தது தச்சன் நாம கூட இருக்கிறவங்களே நம்ம கிட்ட எவ்வளவு சில்லறத்தனமா நடந்துகிட்டாங்கன்னு பாத்தியா, நாம கூட இருந்துகிட்டே அந்த சிவனை உயர்த்தி பேசுறாங்க, நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளை பத்தி தாழ்வா பேசுறாங்க, நம்ம பிள்ளைங்க கூட நம்மளோட எண்ணத்தை புரிஞ்சுக்கல, நம்ம மருமக பிள்ளைகளோ நமக்கு எதிராவே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைகளுக்கும் மருமக பிள்ளைகளுக்கும் நீ எல்லாத்தையும் எடுத்து சொல்லு, நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லு, புரியாம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தட்சன் சொல்ல அதுக்கு இந்த அம்மா புரியாம நடந்துகிட்டது நீங்களும் நானும் தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. நடக்காது நடக்காதுன்னு நீங்க இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, சதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு, அத இனி நடத்த வேண்டியதே நீங்க தான் அப்படின்னு தட்சனுக்கு கொடுத்தாங்க பாருங்க ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக். எல்லா பேரும் தெரிச்சு போய் நிக்கிறாங்க. தட்சன் என்ன சொல்லணும்னு தெரியாம இவளா இப்படி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருவோம். பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.